ஒரு மேடையும் அடுத்தவங்க எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரும் கையில் கிடச்சிட்டா போதும், நம்ம சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் மாரி பேசுங்க சார்னா ஒரு சீப்பான மனிதர் மாரி பேசுகிறீங்க சார். தில் இருக்கா, திராணி இருக்கா, ஒரு டேஸ் இல்லை, இப்படி தான் ஒரு முதலமைச்சர் பேசுவாரா சார்? இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகளா சார்? உங்களோட பேச்சில் வெறும் நக்கல் நையாண்டி மட்டும்தான் சார் இருந்தது. ஒரு துளி அரசியல் அறிவோ முதிர்ச்சியோ சுத்தமாக இல்லை. இப்படிப்பட்டவரால் தமிழ்நாடு வளரும், தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் மேம்படுன்னு இன்றைக்கி மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியல இது வெறும் காணல் நீராக தான் போகுன்னு. சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அதே எப்படி சார் அதிமுக தீர்ந்து போன கட்சியா? அதிமுக தமிழ்நாட்டு மக்களோட கஷ்டங்களை தீர்த்த கட்சி. மக்களோட நம்பிக்கையை பெற்று பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு அந்த தமிழகத்திற்கு பல வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த கட்சி சார். பல கோடி மக்களோட நம்பிக்கையோடும் தமிழக அரசியல் வரலாற்றோடும் இணைந்த ஒரு மாபெரும் இயக்கம். இன்றைக்கி நீங்கள் மேடை ஏறி கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசிட்டா அதிமுக அதனோட வலிமை இழந்துருமா? எடப்பாடியார் எனும் மாமனிதர் மட்டும் அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு ஆதரவாக பேசாமல் இருந்திருந்தா திமுக உங்களை நார் பிச்சு கொத்து பரோட்டா போட்டிருக்கோம். எடப்பாடியார் அவர்கள்ட்ட பத்திரிகைகளும் ஊடகங்களும் உங்களை குறித்து கேள்வி கேட்குறாங்க. சார் 41 பேர் இருந்திருக்காங்க, அவங்கள பார்க்காம விஜய் ஓடி போயிட்டாருன்னு. எடப்பாடியார் அவர்களுக்கு உங்களை தாக்கி பேச வாய்ப்பு இருந்தோம், உங்கள் மீது குற்றம் சுமத்த சூழ்நிலை இருந்தோம், மனசாட்சியுள்ள மனிதனா அரசியல் நகரம் தெரிந்த தலைவனாக அன்றைக்கி உங்களுக்காக பரிந்து பேசினார். 41 பேர் இருந்திருக்காங்க, ஒரு கட்சி தலைவராக அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல, அவரோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒருத்தரை குற்றம் சாட்டி பேசுவது தவறு. இனி வருங்காலில் உயிரிழப்பு ஏற்படாமல் விஜய் தனது கூட்டங்களை முன்னெச்சரிக்கையோடு நடத்த வேண்டும் சொல்லி பேசினார் உங்களுக்காக. ஆனால் அப்படிப்பட்ட அதிமுகவும் அதன் தலைவரையும் நீங்கள் இன்னைக்கு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்கிறீங்க. உங்களுக்கு அந்த வாய் இருக்கிறனால எப்படி வேணாலும் பேசுவீங்களா சிஎம் சார்?